Praise the Lord. மறுபடியுமாக உங்களை இந்த பதிவு மூலம் பார்ப்பதிலே அதிக மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யூதர்களை குறித்தும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், புறஜாதி கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஜென்டைல் பிலீவர்ஸாக இருக்கிற நாம், இந்த இஸ்ரவேல் யுத்தம் நடக்கிற இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுக்க வேண்டும் என்ற தொடரை ஆண்டவருடைய கிருபையினால ஒரு 3 எபிசோட்ஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்த்திருக்க கூடும். வெல்கம் டு த 4th எபிசோட். இந்த எபிசோட்ல we are going to talk about the reason why, as God's people, Christians, Gentile Christians in particular, புறஜாதி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் பிடிக்காது எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு, என்ன பாஸ்டர் எங்களவே புறஜாதின்னு சொல்றீங்க, ரட்சிக்கப்படாதவங்க தான் புறஜாதி. இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இந்த ஏர்லியர் எபிசோட். பிப்ளிக்கலா பார்க்கும் பொழுது யூதர்களை தவிர மற்ற எல்லா இனத்தாரும் புறஜாதியார் தான். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதியார். We are saved Gentiles. We are not Jews. நாம் யூதர்கள் அல்ல. ரட்சிக்கப்படாதவர்களை புறஜாதிகள் என்று அழைக்க பிப்ளிக்கலா பேசும் பொழுது, பிராக்டிக்கலா நமக்கு ஒருவேளை அந்த விதமான ஒரு செமான்டிக்ஸு நமக்கு யூசேஜில் இருக்கிறதுனால, அது ஒரு ஊழியர் சொல்லும் பொழுது, ஒரு விசுவாசி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பட் டு பி அக்யூரேட் பிப்ளிக்கலி, யூதர்கள் யூதர்கள், புறஜாதியார், நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும், இந்த ரட்சிக்கப்பட்ட புறஜாதியாராய் இருக்கிற நாம் யூதர்களை குறித்து எப்படி நாம் பார்க்கிறோம்? How do we see the Jews? அவர்களை நாம் பகைக்கிறோமா அல்லது நேசிக்கிறோமா? அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா அல்லது அது தேவையில்லை என்று நினைக்கிறோமா? அவர்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறோமா அல்லது அவர்களை சபிக்க நினைக்கிறோமா? இயேசுவை சிலுவையிலே அடித்தார்களே என்று நாம் அந்த எண்ணம் கொண்டு, பொதுவாக அதுவும் அந்த ஈஸ்டர் வீக்கில், குட் ஃப்ரைடே சர்வீஸ்லாம் யூதர்களை போட்டு கிழிக்கிற எத்தனை பிரசங்கங்கள் நான் கேட்டிருக்கிறேன். ஆமென். திஸ் இஸ் நத்திங் பட் ஆன்டி செமிட்டிசம். யூத விரோத கொள்கை உலகத்திலேயும் உண்டு. பல தேசங்கள் அப்படிப்பட்ட வியூ பாயிண்ட்ல தான் இருக்கிறது. அப்படின்னா யூதர்களே இருக்கக்கூடாது, அறவே அழித்திரணும். ஆமான், ஹிட்லர், இப்ப ஹமாஸ் ஆகியோர் எதை அவர்கள் மனதில் வைத்திருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட அதே போலதான் நிறைய பேரு யுத்தம் தொடுப்பதில்லை அவர்களோடு கூட. they don't go and fight a war with them, but they have that kind of a mindset. நடக்கட்டும், இயேசு சிலுவையில் அடிச்சாங்கல்ல, நடக்கட்டும். யூத விரோத கொள்கை, replacement theology. God has replaced the church in the place of Israel. I repeatedly have mentioned in my previous episodes, and I'm mentioning it here again. Church is church, Israel is Israel. We cannot use this interchangeably. We cannot simply. Bible does not give you that provision. நீங்களும் நானும் இதை ஒருவேளை அப்படி நினைத்து கொண்டிருந்தால் அது தவறு. பிப்ளிக்கலா ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திற்காக வைத்திருக்கிற பிளானை அவர் நிராகரிக்கவில்லை. ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் மாறாதவைகள். இதை குறித்து ஏற்கனவே ஏர்லியர் எபிசோட்ஸ்ல நாம் பேசியிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம், புறஜாதி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், ஜென்டைல் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நாம், யூதர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? யூதர்களை நேசிக்க வேண்டுமா? ஒரு வெளிப்படையான கட்டளை ஒருவேளை நமக்கு இல்லாவிட்டாலும், although there is no explicit mandate to love
the people of Israel or pray for the people of Israel or show favor to the people of Israel. ஒரு வெளிப்படையான கட்டளை நமக்கு இல்லாவிட்டாலும் வேத பகுதியை நன்றாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது இருக்கிறது என்பதையும், அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதையும் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். As a Christian, do you pray for the Jews? As a Christian, do you pray for Israel regularly? நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் யூதர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்கிறீர்களா? ஒரு திருச்சபையாக நீங்கள் யூதர்களை நேசித்து ஜெபிக்கிறீர்களா? Do you really seek the welfare of Jerusalem? Do you seek the welfare of Israel? Do you seek the welfare of the Jewish people? என் ஜனம், என் தேசம் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு இனம், ஒரு தேசம், அவர்களை குறித்த தேவனுடைய திட்டம் மாறாதவைகள். சில அன்கண்டிஷனல் கவனன்ட்டை ஆண்டவர் அவர்களோடு கூட வைத்திருக்கிறார். சில நிபந்தனையற்ற உடன்பாடுகளை அவர்களோடு கூட அவர் செய்திருக்கிறார். அதையும் நாம் வருகிற நாட்களில் இன்னொரு எபிசோட்ல அதை பார்க்கலாம். இப்பொழுது let us focus on, as Christians, should we pray, should we bless, should we be kind to the Jews? பார்க்கலாமா? அப்படி செய்தால் என்ன நடக்கும்? லூக்கா 7ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். Come to Luke chapter 7. திருப்பிக் கொள்ளுங்கள் வேதாகமத்தை. லூக்கா 7ஆம் அதிகாரம், Luke chapter 7. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். Jesus is now going to Capernaum. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். இந்த 100க்கு அதிபதி என்பவன் ஒரு யூதனா, ஒரு புறஜாதியானா? 100க்கு அதிபதி ரோம அந்த இராணுவத்தில் 100 சிப்பாய்களுக்கு மேற்பார்வையாளராக இருக்கிறவன் தான் இந்த 100க்கு அதிபதி, செஞ்சூரியன். இவன் ஒரு புறஜாதியான். He is a Gentile, not even a believer. ஒரு விசுவாசி கூட அவன் கிடையாது. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணாவஸ்தையா இருந்தான். இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன், அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான். அது மரணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிற வியாதி. சரியா? இப்ப அவன் யாரு? இந்த 100க்கு அதிபதி யாரு? இந்த புறஜாதியான். இந்த 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, he has heard about Jesus. He has not seen Jesus. He has not met with Jesus. இயேசுவை இன்னும் சந்தித்தது இல்லை, பார்த்தது இல்லை. ஆனால் இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது என்ன கேள்விப்பட்டிருக்கிறான்? இவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கக்கூடியவர், இவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர், எத்தனையோ பேருக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கேள்விப்பட்ட அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, வசனம் 3, அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். Obviously, this Roman centurion had some Jewish friends who were elders in the Jewish community. யூத மக்கள் நடுவில் ஒரு நல்ல அந்தஸ்து உடைய மூப்பர்களாக இருக்கிறவர்கள் இவனுக்கு நண்பர்களாக இருந்திருக்க வேண்டும்.
அவர்களிடத்திலே இவன் போய், என்னுடைய வேலைக்காரன், எனக்கு பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுகிறான், இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு இவரை தெரியாது, நீங்கள் யூதர்கள் தானே, அவர் ஒரு யூதன் தானே, உங்களை அவருக்கு தெரியும், உங்களுக்கு அவரையும் தெரியும், நீங்கள் போயிட்டு எனக்காக பேசுறீங்களா, எனக்கு பிரியமான வேலைக்காரன் சுகமாகணும், பேசுறீங்களா என்று கேட்டுக்கொள்கிறான். கவனிங்க, verse 3 I will read again. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள், 4ஆம் வசனம், யாரு? யூத மூப்பர்கள் இயேசுவினிடத்திலே வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, ரொம்ப சின்சியரா கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். Jesus, this man is not a Jew, is a Gentile, but is worthy of receiving this favor. இந்த தயவை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தையும் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார்கள். Really, I want you to look at verse 5. அவன் யாரு? இந்த ரோம நூற்றுக்கு அதிபதி. இந்த யாரு சொல்றது? யூத மூப்பர்கள். யார் இடத்துல சொல்லுகிறார்கள்? இயேசுவின் இடத்துல சொல்லுகிறார்கள். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். Jesus, he loves our people. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவே யூத ஜனங்களை இந்த புறஜாதியான் நேசிக்கிறான். Jesus, this Gentile official from the Roman army, loves our people, loves the Jews. மாத்திரமல்ல, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். He not only loves our people, he blessed our people. நம்முடைய ஜனத்தை, யூத ஜனத்தை, புறஜாதியானாய் இருக்கிற இவன் நேசித்தான். நேசிக்கிறது மட்டுமல்ல, அவன் நன்மை செய்தான். He is worthy of your favor, Jesus. ஆண்டவரே, உம்முடைய தயவை பெற்றுக் கொள்கிறதற்கு இவன் பாத்திரனாய் இருக்கிறான். இவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நம்ம ஜனம் கிடையாது இவன் நம்ம இனம் கிடையாது. ஆனா நம்ம இனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்தான். அப்பொழுது இயேசு, look at verse 6, அவருடனே கூட போனார். Immediately Jesus responded to the request. பாருங்க, இயேசுனுடைய தயவை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரனாய் அவன் இருந்ததற்கு காரணம் என்ன? யூத ஜனங்களை நேசித்தான், அவர்களுக்கு நன்மை செய்தான். பிரியமானவர்களே, are you getting the point? ஒரு புறஜாதியான் ஆகிய இந்த ரோம நூற்றுக்கு அதிபதி யூத ஜனங்களை நேசித்தான். அவன் யூத ஜனங்களுக்கு நன்மை செய்தான் in a very practical way, and Jesus found him worthy of the favor that he would extend. ஆமென். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவ தயவு உண்டாக இதை நீங்கள் செய்யலாமே என்பதுதான் என்னுடைய ஹம்பிள் அப்பீல். உங்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள், யூத மக்களை நேசியுங்கள், அவர்களுக்கு முடிந்த நன்மைகளை செய்யுங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க தேவ தயவுக்கு பாத்திரராய் இருப்பீங்க. ஆமென். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், there is no direct explicit mandate, but it is there in the scriptures என்று சொன்னேன். வெளிப்படையான நேரடியான ஒரு கட்டளை யூத ஜனங்களை நாம் நேசிக்கணும், அவர்களுக்கு நன்மை செய்யணும் என்பது இல்லை என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆனால் மறைமுகமாக வேத பகுதியிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னேன். அதைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது
as we take the Jewish history back to the origin, அந்த ஆபிரகாம் என்ற மனிதனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறதே. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை 3ஆம் வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பிரியமானவர்களே, God said to Abraham, those who bless you will be blessed, those who curse you will be cursed. யூத மக்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இங்க பாருங்க, ஆபிரகாமனுடைய குமாரனாகிய இஸ்மவேல், ஈசாக்கு என்று 2 பேர் உண்டு. ஆனால் சில காரியங்கள், அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை இஸ்மவேலுக்கு அல்ல, அது தனி. அவனுக்கு சில பிளெஸிங் ஆர்டர் வச்சிருக்காரு. பட் அந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு பண்ணினது யாரோடு அது கனெக்ட் ஆகுது? நாட் டு இஸ்மாயில் பட் டு ஐசக். அப்புறம் யாக்கோபு ஏசா பிறக்கிறார்கள், அங்கே ஏசாவுக்கு அல்ல, யாக்கோபுக்கு. நான் சொல்லுகிறது புரிகிறதா? அங்கதான் இஸ்ரவேல் என்ற பெயர் வருகிறது. சோ இந்த யூத சந்ததி இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, நீங்கள் அவங்களை ஆசீர்வதிச்சா ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்க அவங்கள நேசிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் தயவு காட்டுவேன். அவங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் அனுக்கிரகம் செய்வேன். Is this not enough for you to be motivated to bless the Jews, to pray for the Jews, to love them? அவங்கள நேசிக்கணுமா? ஜென்டைல் பிலீவரா இருக்கிற நான் அவங்களுக்கு நன்மை செய்யணுமா? அவங்கள ஆசீர்வதிக்கணுமா? இந்த 2 வசனம், லூக்கா 7:5, ஆதியாகமம் 12:3, இந்த 2 வசனம் தெளிவாக நமக்கு இந்த காரியத்தை வலியுறுத்துகிறது. சங்கீதம் 122:6. Turn your Bibles to Psalm 122 and verse 6. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. Pray for the peace of Jerusalem. In its well-being, you will also be doing well. எருசலேம் நல்லா இருந்தா நீ நல்லா இருப்ப. In its well-being is your prosperity. ஆமென். கவனிங்க, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இது ஒருவேளை நேரடியாக புறஜாதியாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, யூதர்கள் தங்களுக்கு சொல்லிக் கொண்ட காரியம் என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். பட் ஸ்கிரிப்சராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால அதையும் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுகிறேன் as an additional thought to the original emphatic passage, Luke 7:5 and Genesis 12:3. ஆதியாகமம் 12:3, லூக்கா 7:5, அது நமக்கு நேரடியாக பொருந்தும். ஆனால் இந்த சங்கீதம் 122:6 நாம் கவனிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். Pray for the peace of Jerusalem, the very place of conflict today. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. In her peace is your prosperity. Pray for the peace of Jerusalem. சங்கீதம் 137க்கு வாங்க. Come to Psalm 137. இது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமையாக இருக்கிற அந்த ஒரு வேதனையான நேரத்திலே உள்ள உணர்வை வெளிப்படுத்துகிற சங்கீதம். இதை ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்க கூடும் என்று யூத ரபிமார்கள் கணிக்கிறார்கள். This psalm is probably a writing of prophet Jeremiah. இந்த யூதர்கள்
ஆண்டவருடைய சந்திப்பை மிஸ் பண்ணிட்டு அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே ஆரம்பத்தில் இருந்தார்கள். இப்பொழுது பாபிலோனிலே இருக்கும் பொழுது சியோனை நினைத்து அழுகிறார்கள். They are now emotionally down. They are distressed while they were in the exile, when they were in Babylon. Amen. தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா ஒருவேளை எழுதியிருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. சரி, இப்ப பாருங்க, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். ஒழுங்கா ஜீவியம் செய்யல, அதனுடைய காரணத்தினால அந்த பின்விளைவுகளை சந்திக்கிறார்கள். பாபிலோன்ல அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த டிஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது அவர்களுடைய உணர்வுகளை டிஸ்கிரைப் பண்ணுகிற சாம் தான் இது, சங்கீதம் தான் இது. அதன் நடுவில் இருந்த அலரிச்செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம், எங்கள் கிட்டார அங்க இருக்கிற மரத்துல தொங்க விட்டுட்டோம், நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம், எருசலேமை நினைத்து அழுதோம். By the rivers of Babylon, பழைய பாடல் போனியம். By the rivers of Babylon where we sat down and wept. இல்ல, இங்கிருந்து தான் எழுதப்பட்ட ஒரு சாங் அது. சரி, இப்ப கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்க 3ஆம் வசனத்துல, எங்களை சிறைப்பிடித்தவர்கள் பாபிலோனியர்கள், அங்கே எங்கள் பாடல்களையும் எங்கள் பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி. நீங்கள்லாம் சியோன் பாட்டெல்லாம் பாடுவீங்களே, உங்க கிறிஸ்டியன் பாட்டெல்லாம் நல்லா இருக்குமே, நீங்க கொஞ்சம் பாடுங்களேன் அப்படின்னு சொல்லி சிறைவசமாய் இருக்கிற கிறிஸ்தவர்களை மற்றவர்கள், உங்களை சிறைப்பிடித்தவர்கள் பாட சொன்னா எப்படி இருக்கும்? அதுபோல இது பாருங்க, எங்களை சிறைப்பிடித்தவர்கள் பாபிலோனியர்கள் எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோன் பாடல்களை சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். எங்களுக்கு உங்க பாட்டெல்லாம் பாடுங்கன்னு சொன்னாங்க. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? அதாவது ரொம்ப வேதனையோடு, அங்க இருந்து நம்ம ஃப்ரீயா பாட வேண்டியது இப்ப இந்த இவன்களுக்கு பாட வேண்டியது இருக்கிறது, இவன் கேட்கிறானுங்க, நாங்க பாட மாட்டோம், கிட்டாரை தொங்க விட்டாச்சு மரத்துல. வேதனையோட as they live in a sense of remorse, as they live in a place of regret, அந்த உணர்வுகள் எப்படி இருக்கிறது? தங்களுக்கு தாங்களே வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் மறந்தது தப்பு, எருசலேமே நான் உன்னை மறந்துட்டேன். பாருங்க, இந்த அடிமைத்தனத்துல இருக்கிற பாபிலோனியர்கள் தங்கள் உணர்வுகளை, அல்லது இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலே கொட்டுகிற உணர்வுகள், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, என் தொழில் நாசமா போகட்டும் அப்படின்னு எனக்கே நானு சாபம் சொல்லி கொண்டா எப்படி இருக்கும்? நான் எருசலேமை மறந்தால் அப்படி ஆகட்டும். வேதனையில சொல்றாங்க பாருங்க, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை நினையாமலும் சியோனை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. நான் பேசாத ஊமையா போட்டோம், என்னுடைய கை தொழிலை மறக்கட்டும், எருசலேமை நான் மறந்தால். ஆமென். பிரியமானவர்களே, again this is to do with the Jews. சங்கீதம் 122 சங்கீதம் 137 ஒருவேளை யூதர்களுக்கு நேரடியாக, அதாவது அவர்களுக்கு அவர்களே சொல்லிக்கொண்ட வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் லூக்கா 7:5 ஆதியாகமம் 12:3 கண்டிப்பா மறுக்க முடியாது. சரி, ஏன் யூதர்களுக்காக நான் ஜெபிக்கணும்? ஏன் யூதர்களை நான் நேசிக்கணும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் தேவ தயவை, தேவ அனுக்கிரகத்தை, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு இதை செய்ய வேண்டும் என்று அந்த முதல் 2 பகுதியிலிருந்து சொன்னேன். பட் இதெல்லாம் உங்களுக்கு பிராக்டிக்கலா புரியாட்டி கூட இதை ஒன்று சொல்றேன், கவனிங்க. என்ன யாரும் கேட்டாங்கன்னா,
ஏன்பா நீ யூதர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்ற, யூதர்களை நேசிக்கணும்னு சொல்ற, யூதர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு ஏன் சொல்ற என்று என்கிட்ட கேட்டா, நல்லா கவனிங்க. நான் சொல்லுவேன், நான் கஷ்டப்பட்டு நொந்து நூலா போன நேரத்துல, என்னோட 19வது வயதுல எங்க அப்பா மரித்த பொழுது, நடுத்தெருவுக்கு லிட்டரலா நான் வந்த பொழுது, ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில நான் இருந்த பொழுது, எனக்கு கை கொடுத்தது ஒரு யூதன் தான். The one who saved me from the pit of hopelessness was a Jew. I mean Jesus. So I will do anything for the Jews. நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஆமென். வேற எந்த காரணம் இல்லாவிட்டாலும் உங்களை ரட்சித்தது ஒரு யூதனுங்க. ஆமென். என் ஜனம் என்று அவர் சொன்ன ஜனங்கள், என் தேசம் என்று அவர் சொன்ன தேசம். எப்படி நான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஜஸ்ட் உங்க மைண்ட் செட்டை முதல்ல மாற்றிக்கொள்ளுங்க. லவ் த பீப்புள் ஆஃப் காட், த ஜூவிஷ் பீப்புள். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள எனக்கு தெரியுது. அவர்களை குறித்த திட்டம், தேவன் வைத்திருக்கிற திட்டம் மாறாதவைகள். டோன்ட் ரூல் them out. Love them, bless them, pray for them, witness to them. ஒரு பங்குக்கு கடினமான இருதயம் இருக்கும் ஆண்டவருடைய வருகை வரைக்கும், பட் இன்னொரு பங்கு ஓப்பனா தான் இருப்பாங்க. அவங்க நடுவில் விட்னஸ் பண்ணுங்க. அவர்கள் ஆண்டவருக்குள்ள வந்தாங்கன்னா அவர்களை, யூதர்களை நீங்க அவர்களுடைய ஐடென்டிட்டி, அந்த அவர்களுடைய அந்த ஜூவிஷ் ரூட்ஸ்ல இருந்து வெளில வரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. They can follow the Messiah and still be in the Judaistic culture. அந்த ரிலிஜன்ல இல்லாம, அந்த மைண்ட் செட்ல இல்லாம இருந்தா பரவாயில்ல. விருத்த சேதனம் தொடர்ந்து பண்றாங்களா, பண்ணட்டும். புறஜாதியார் பண்ண வேண்டாம் என்றுதான் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல டிசைட் பண்ணப்பட்டது. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா ஸ்டில் விருத்த சேதனம் பண்றாங்களா, பண்ணட்டும். அந்த ஜூவிஷ் ஃபெஸ்டிவல்ஸ் அனுசரிக்கிறாங்களா, அனுசரிக்கட்டும். அது இயேசுவிலே நிறைவேறியது என்று சொல்லி கொண்டாடட்டும். அது நம்பாளுங்களை பாருங்க, இப்ப யூத பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு, சில செக்மெண்ட் ஆஃப் சபை யூத பண்டிகைகளை கொண்டாடிக்கிட்டு, எக்காலங்களை ஊதிக்கிட்டு, அது யூதர்கள் எல்லாம் அங்க ஊதுறாங்க, நம்ம ஆளுங்க வந்து மேடையில ஊதுறது. ஐ எம் நாட் குவைட் ஃபார் தட். யூ ஆர் நாட் அ ஜூ. ஸோ அங்கிருந்து இல்லை, அந்த இஸ்ரேல் டூருக்கு போகும்போது நம்ம ஆளுங்க எல்லாம் தேடுறது அதுதான். அப்புறம் சர்ச்சில் ஊதிக்கிட்டு கிடக்கிறது. ஐ நோ தேர் ஆர் சம் பீப்புள் ஆர் வெரி பேஷனேட் அபவுட் இட். பட் நான் என்னுடைய கன்விக்ஷனை சொல்றேன். நான் இது வரைக்கும் ஒரு தடவையும் அந்த ஊதுறதையும் வாங்கலை, ஊதவும் பழகலை. எங்க சர்ச்சில் யாரையும் ஊதவும் விடுறதில்லை. we are not Jews. பட் அந்த ஜூவிஷ் பீப்புள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய கல்ச்சரை, அவங்களுடைய ரூட்ஸை, அவங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸை செலிப்ரேட் பண்ணட்டும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆமென். So do what you can. இங்க பாருங்க, எனக்கு தெரிந்து நிறைய ஊழியங்கள் யூதர்களை நேசித்து சின்சியரா யூதர்களுக்காக ஜெபித்த ஊழியங்கள் பல மடங்கு வளர்ந்திருக்கிறதை நான் சாட்சியாக சொல்ல முடியும். I'm not going to name all the ministries, but ministries that really loved the Jews and wanted to bless the Jews. யூதர்கள் ஆசீர்வதிக்கணும். எனக்கு தெரியும் 2 பெரிய சபைகள் நம்ம தேசத்தில் உள்ள சபை இல்லை, ரொம்ப அதிகமாக யூதர்களுக்காக ஜெபிப்பாங்க. passionate. Both churches are growing. நான் எதையும் பர்டிகுலரா ஒரு சர்ச் பேரை சொல்ல விரும்பவில்லை, ஒரு ஊழியத்தின் பேரை சொல்ல விரும்பல. பட் ஆனா நான் பைபிள் வசனத்தை உங்களுக்கு ரெஃபரன்ஸோட சொல்லிட்டேன். இது வந்து அடிஷனலா உங்களுக்கு சொல்லுகிற காரியம். நாங்கள் எங்களுடைய சபையில அவ்வப்பொழுது ஜெபிப்போம். ரெகுலரா ஜெபிக்கிறோம்னு சொல்ல மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் விஷன் 2030 பிரேயர் என்று சொல்லி 3rd ஃப்ரைடே நடத்துகிறோம். 3வது வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் 9:30 மணியிலிருந்து அதிகாலை 2:30 மணி வரைக்கும் 5 மணி நேரம் விஷன் 2030 என்ற ஒரு தேசிய தரிசனத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துல இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு சின்ன பகுதி உண்டு.
லாக்டவுனுக்கு முன்னாடி மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் இங்கே கூடி யூதர்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஈவினிங் நாங்கள் ஒதுக்குவோம். எங்களுடைய ஊழியம் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக இந்த யூதர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. யூத எதிர்ப்பு கொள்கை உலகத்திலே ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் யூதர்களை நேசிக்க, யூதர்களுக்காக ஜெபிக்க ஒரு கூட்டத்தை கர்த்தர் அந்த விழிப்புணர்வை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த காணொளி எதற்காக? இந்த விழிப்புணர்வை, இந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று பவுல் சொன்னாரே ரோமர் 11ஆம் அதிகாரத்தில். அதுபோல உங்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்காக இது கொடுக்கப்படுகிறது. நீங்க யூதர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆமேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவ அனுக்கிரகம் பெற்றுக்கொள்வதற்கு, தேவ நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதை நீங்கள் செய்யுங்கள். எங்கள் சபையில ஒரு குடும்பம் யூதர்களுக்காக என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கணிசமான ஒரு கான்ட்ரிபியூஷன் டு பிளஸ் த ஜூவிஷ் பீப்புள் கொடுப்பார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். So may I challenge the churches, may I challenge the families, may I challenge the individuals to consider praying for the Jews, knowing the heart of God. என் ஜனம் என்று ஆண்டவர் சொன்ன அந்த இனத்திற்காக அவர்களை கொடுத்த பிளான் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல, இன்னும் அவர்களுக்காக பிளான் வைத்திருக்கிறார் என்று ஏற்கனவே பார்த்துட்டு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல பார்த்திருக்கிறோம். Love them, bless them and pray for them and witness to them where you get an opportunity. அவங்கள நேசிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க நடுவில் ஊழியம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தா ஊழியம் செய்யுங்க. ஆமேன். கிறிஸ்தவர்கள் யூதர்களை ஆசீர்வதிக்கணுமா, ஜெபிக்கணுமா, நன்மை செய்யணுமா? ஆமேன் என்ற கேள்விக்கு இந்த எபிசோட்ல பதில் சொல்லி இருக்கிறோம். வருகிற நாட்களில் இன்னும் இதே தொடர்ல யூதர்களை குறித்த சில காரியங்கள், கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். இந்த வார் கான்டெக்ஸ்ட்ல பல காரியங்களை படிக்கிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord bless you. If you are blessed and if you think this is a message that others must listen to, please forward this to other Tamil Christians. God bless you. This is the 4th episode in our series. Continue to pray as we produce more such studies. Amen. God bless you.